Hi friends, 12th Business Max example sum 2.35 evaluate integral of x power 3 e power x square dx கொடுத்திருக்காங்க. இப்போ e powerல x squareல இருக்கு. ரெண்டு வேரியபிள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? u dv மெத்தட் அப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன e powerல என்ன இருக்கு? x square இருக்கு. அப்ப இந்த x square ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுத்துக்குவோம்? நம்ம t ன்னு எடுத்துக்குவோம். அப்ப take t equal to x square. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? dt equal to x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x dx. இப்போ 2 இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? dt divided by 2 equal to x into dx. இப்போ இதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். therefore integral of x cube e power x square dx equal to integral of x cube எப்படி எழுதலாம்? ஏன்னா x square equal to t ன்னு தெரியும். அப்போ x cube எப்படி எழுதலாம்? x square into x ன்னு எழுதலாம். அப்ப x square into x பின்னாடி போட்டிருக்கேன். அதான் x square into x e power x square dx. இந்த x cube தான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்? x square into x dx முன்னாடி போட்டிருக்கேன் இந்த x. இப்ப equal to integral of x square என்ன வச்சிருக்கோம்? t. அப்ப t e power x square போல t x into dx என்ன இருக்கு நம்மளுக்கு? dt by 2. அப்ப இந்த 2 1 by 2 வெளியில எடுத்துறோம். அப்ப 1 by 2 integral of t into e power t dt அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கா? அப்ப என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? integral of u dv. அப்ப இதை u ன்னு எடுத்துக்குவோம், இதை dv ன்னு எடுத்துக்குவோம். அப்ப u equal to d, dv equal to e power t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை என்ன பண்ணணும்? இன்டகிரல் பண்ணணும். u வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? du equal to dt. dv இன்டகிரல் பண்ணா v equal to e power t பண்ணா e power t. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்? integral of u dv equal to uv minus integral of v du. சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப equal to 1 by 2. இதுக்கு தான் ஃபார்முலா இந்த இருக்கு uv. அப்ப u க்கு பதில் என்னது? t e power t. இங்க பிராக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா 1 by 2ங்கிறது ரெண்டுமே காமன். அப்ப 1 by 2 பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறோம். uv க்கு பதில் என்னது? t. v க்கு பதில் e power t minus integral of v க்கு பதில் என்னது? e power t. tu க்கு என்னது? tt plus என்னது? இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது k. இப்போ 1 by t t e power t அப்படியே இருக்கும் minus integral of e power t. அப்ப e power t இன்டெகிரல் பண்ணா என்ன கிடைக்கும்? e power t plus k. அப்ப 1 by 2 இது ரெண்டுக்கும் காமன். அதான் இது ரெண்டுக்கும் பிராக்கெட் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்? 1 by 2 இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு? e power t காமனா இருக்கு. e power t காமனா வெளியில எடுத்துட்டேன். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க t minus 1 plus k. இப்ப t என்ன நம்ம வச்சிருக்கோம்? இங்க x square ன்னு வச்சிருக்கோமா? அதை இங்க சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப 1 by 2 e power x square into t க்கு பதிலா என்னது? x square minus 1 plus k. Okay friends, bye.